ஆமென் ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படட்டும். கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த காலை வேளையிலே ஆவியானவர் நம்மளை ஆளுகை செய்வாராக. குயவனின் கரம் நம்மளை உருவாக்குகிற விதத்தை குறித்து நாம் இந்த கடைசி வாரத்திலே நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். ஆவியானவர் நம்மளை உருவாக்குகிற விதம். இந்த 18வது நாளிலே ஆவியானவர் நம்மளை உருவாக்குகிற விதம் என்னவென்றால், ஆண்டவர் நம்மளை நடத்துகிறார் என்பதை நீங்களும் நானும் என்ன செய்யணுங்க, அழகாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஆவியானவர் நம்மளை நடத்துகிற தேவன். நடத்துகிறார் என்று சொன்னால், அவருடைய சித்தத்தின் பிரகாரம் ஒப்பு கொடுக்கிறவர்களை ஆவியானவர் என்ன செய்கிறார், ரொம்ப அழகாய் அவர் நம்மளை நடத்துவார். வழி நடத்துகிற தேவன். பாருங்கள், சங்கீதம் 32வது அதிகாரம் 8வது வசனம் எப்படியாக சொல்கிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு என்ன செய்வேன், ஆலோசனை சொல்லுவேன். இந்த வசனம் ரொம்ப அற்புதமான ஒரு வசனம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை என்ன செய்வேன், உனக்கு காட்டுவேன். நமக்கு ஒரு போதகர் அவசியம். ஆமென், அல்லேலூயா. நமக்கு ஒரு போதகர் ரொம்ப அவசியம். ஆவியானவர் எல்லா நேரமுமே ஆவியானவர் வசனத்தின் மூலியமாக நம்மோடு கூட இடைப்படுகிற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். ஆமென். ஆவியானவரை நீங்களும் நானும் எப்படி புரிந்து கொள்ள முடியும் என்று சொன்னால், அவர் நம்மளை உணர்த்துகிறவர். அவர் நம்ம உணர்த்துவார், நம்மளை உயிர்ப்பிக்கிறவர், நம்மளுக்கு அப்படியே உணர்த்தி போதிக்கிறார். நீ இந்த பாதையில் போ, இந்த பாதையில் போக வேண்டான்னு சொல்லி அநேக முறை நம்மளை உணர்த்துகிற ஒரு நல்ல தேவன். ஆவியானவருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுத்து கீழ்ப்படிய வேண்டும். நம்மளுக்கு ஏன் கீழ்ப்படிய தெரியல, கீழ்ப்படிய முடியலன்னு நமக்கு அந்த பாதையை பற்றி தெரியல. இப்போ ஒன்றும் இல்லை, இங்கேருந்து கோயம்புத்தூர் போகிறதுக்கு நம்மளுக்கு ரூட்டு தெரியும். யாரும் நமக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம பாட்டுக்கு என்ன செய்யலாம், கிளம்பி போகலாம். ஒருவேளை இங்கேருந்து நம்மளுக்கு கோயம்புத்தூருக்கு ரூட்டு தெரியலன்னு நம்ம என்ன செய்வோம், கண்டிப்பாக ஒருத்தங்கிட்ட கேட்போம், எங்கே எப்படி போகணும், எந்த வழியில் போகணும்னு நம்ம கண்டிப்பாக நிச்சயமாக கேட்போம். அப்போ நமக்கு தெரியலங்கிறத நம்ம ஒத்துக்கணும். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நாளும், இந்த நாள் நம்மளுக்கு தெரியுமா, இன்றைக்கி என்ன டேட்டு, 20 இன்னைக்கு 30, ரைட். இந்த 30ஆம் தேதியில் நம்ம என்ன நம்ம இந்த 30ஆம் தேதி எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியுமா, தெரியும். இந்த 30ஆம் தேதியோடைய ஆசீர்வாதம், இந்த 30ஆம் தேதியில் நமக்கு வரப்போகிற சோதனை, சத்ரு வைத்திருக்கிற கன்னிகள், இந்த 30ஆம் தேதியில் பிசாசு நமக்காக என்னென்ன பிளான் பண்ணி வச்சுருக்கான், எப்படியெல்லாம் உலத்தள்ளணும்னு அவன் யோசனை பண்ணி வச்சுருக்கான்லாம் நம்மளுக்கு தெரியுமா? நம்மளுக்கு இந்த நாளை குறித்து ஒன்றுமே தெரியாது. அப்போ புதிய நாளுக்குள்ளாய் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு புதிய நாள் தான். இப்போ ஒவ்வொரு நாளுக்குள்ளே நம்ம பிரவேசிக்கும் போது அந்த நாளை குறித்ததான அறிவு நமக்கு இல்லாததுனால நமக்கு ஒரு ஆலோசகர் அவசியம். ஆமென். நமக்கு ஒரு ஆலோசகர். அந்த ஆலோசகருக்கு பேர் தான் பரிசுத்த ஆவியானவர். ஆமென். அப்போ அந்த ஆலோசகர் ஒவ்வொரு நாளுக்குள்ளும் நம்மளை நடத்துவதற்கு நம்ம அவருடைய கரத்துக்குள்ளாய் நம்ம முழுவதுமாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். அதனால தான் இந்த வசனம் ரொம்ப அழகாய் சொல்லுது, நீ உன்னை என்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து விட்டால் நான் உனக்கு என்ன செய்வேன், போதிப்பேன். ஆண்டவர் நமக்கு டீச் பண்ணுவார், ரொம்ப அழகாய் டீச் பண்ணுவார். டீச்சிங்னு ஏதோ ஸ்கூலில் மாஸ்டர் பெரம்பு வச்சு அடித்து சொல்லி கொடுக்கறது இல்லை. அவர் நமக்கு ரொம்ப அழகாய் நம்மளுடைய சூழ்நிலைகளை புரிந்து நம்மளுடைய தேவைகளை அறிந்து நமக்கு போதிக்கிற நல்ல ஆண்டவராக இருக்கிறார். ஆமென். ஒரு முறை ஒரு ஊழியக்காரர் ஒரு கிராமத்துக்கு ஊழியத்துக்கு அவர் கடந்து சென்றிருக்கிறார். ஒரு மலை பிரதேசமான ஒரு இடத்துக்கு அவர் ஊழியத்துக்கு கடந்து சென்றிருக்கிறார். அவர் போகும்போது சாயங்காலம் ஆயிடுச்சு, இருட்டு வேலையாயிடுச்சு. இருட்டு வேலையானோடனே அவருக்கு ரிட்டர்ன் வரும்போது கொஞ்சம் ஒரு பதட்டம் ஆயிடுச்சு. அப்போது ஒரு சர்க்கிளான ஒரு பாதையில் வர வேண்டிய சூழ்நிலை, அந்த பாதையில் அவர் வந்துட்டார். கொஞ்சம் தூரம் வந்தோடனே இருட்டு அவருக்கு பாதை தடுமாறி ஒரு மலையுடைய அடிவார பகுதியில் உருண்டு உழுக ஆரம்பிச்சிட்டார். இருட்டு அவருக்கு என்ன செய்யறதுன்னே தெரில. அவர் உருண்டு வந்தவர் டப்புன்னு ஏதோ ஒன்று பிடிமானம் இருக்குன்னு சொல்லி பிடிச்சி ஒரு கொம்பை பிடிச்சிட்டார். ஒரு கொம்பை பிடிச்சி நின்ட்டார். அப்போ நின்னோடனே
அப்போது என்ன பண்ணுறதுன்னு அவருக்கு தெரில. இவர் ஜெபிக்க ஆரம்பிக்கிற, ஆண்டவரே உங்கள் ஊழியத்துக்கு தான் நான் போனேன், என்னை நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் தான் காப்பாற்றணும், நான் எப்படி இங்கேருந்து நான் கடந்து செல்வது எனக்கு தெரில, எனக்கு நீங்கள் தானே வழி நடத்தி வந்தீங்க, நீங்கள் தானே என்னை வழி நடத்தணும், எனக்கு உதவி செய்யணும் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறார். உடனே ஆவியானவர் அவருடைய இருதயத்தில் பேசுகிறார், நீ பிடிச்சிருக்கிற கொம்பை நீ விடு அப்படிங்கிறார். இவருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு ஆண்டவர் மேலே. என்ன ஆண்டவரே, நான் இந்த இருட்டு நேரத்தில் தொங்கிட்டு இருக்கிறேன், ஒரு மலையில் என்ன செஞ்சிட்ருக்கேன், தொங்கிட்டு இருக்கேன், எனக்கு கீழே விழுந்தா செத்துருவேன்னு தெரிஞ்சும் என்னை இந்த கையை விட சொல்கிறீரே. இல்லை ஆண்டவர் சொல்கிறார், நீ விடு, அந்த பிடிச்சிருக்கிற அந்த கொப்பை நீ என்ன செய், விடுங்கிறார். இவர் விடவே மாட்டேன்னு பிடிச்சி தொங்கிட்டே இருக்கிறார். அவர் நம்பிக்கையே இல்லை ஆண்டவர் மேலே கொஞ்சம் கூட. ஆண்டவர் சொல்லி பார்க்குறாரு, இவரும் விடுற மாதிரி இல்லவே இல்லை. விடிய காலையில் வரைக்கும் தொங்கிட்டே இருக்கிறார். காலையில் எந்திரிச்சு பார்க்குறாரு, இவருக்கும் தரைக்கும் 1/2 இன்ச்சு கூட கேப் இல்லை. இவருக்கும் தரைக்கு எத்தனை அடி கூட கேப் இல்லை, 1/2 அடி கூட என்ன இல்லை, கேப் இல்லை. அவரு தூரம் தான் தர. அவர் தப்பிக்க வேண்டிய தூரம் எவ்வளோ தான், 1/2 அடி தூரம் தான். ஆனால் ஆண்டோடைய சத்தத்துக்கு செவி கொடுத்துருந்தா அவர் நிம்மதியாக ராத்திரியெல்லாம் இறங்கி என்ன செஞ்சுருக்கலாம், நின்று இருந்திருக்கலாம். ஆனால் என்ன செய்யல, சத்தத்துக்கு செவி கொடுக்கலாம். ஆவியானவருக்கு தெரியும் நமக்கு இருக்கிற பிரச்சனைக்கு நம்மளுக்கு இருக்கிற சால்வ் பண்ணுற தூரம் 1/2 அடி தூரம் தான். ஆனால் நம்ம என்ன செய்யறது இல்லைங்க, நிறைய நேரம் ஆண்டவருக்கு நம்ம செவி கொடுக்கறதில்ல. ஏன் தெரியுமா, நம்ம ஒரு திட்டத்தில் போய் கொண்டு இருக்கிறோம், நம்ம ஒன்று பிடிச்சிட்டு இதுதான் சரின்னு இருக்கோம். அதனால் ஆவியானுடைய சத்தத்துக்கு நம்மளால் செவி கொடுக்க இயலவில்லை. வசனம் ரொம்ப அழகாய் சொல்கிறது, நான் உனக்கு போதிப்பேன், ஐ வில் டீச் யூ. ஆண்டவர் நமக்கு போதித்து நம்ம நடக்க வேண்டிய வழியை நமக்கு என்ன செய்வாரா, காட்டுவார். நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். அப்போ நம்ம எந்த பாதையில் போகணும், இந்த நாளில் யாரை சந்திக்கணும், எவரோட கூட நம்ம ஐக்கியம் வைத்திருக்கணும், எப்படிப்பட்ட உறவில் நம்ம இருக்கணும், இது எல்லாமே ஆவியானவர் நம்மளுக்கு டீச் பண்ணுவார். ஆமாம், என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அனுபவங்கள் அநேகம் உண்டு. நிறைய முறை ஆவியானவர் என்னோட கூட பேசியிருக்கிறார், அநேக முறை பேசுவார். ஆண்டவர் சொல்வார், இது வேண்டாங்க வரை நான் அதை செய்யவே மாட்டிக்குவேன், இது வேண்டான்னு சொல்லுவார், அதில் சமாதானத்தை நான் இழந்துடுவேன். அது அநேக முறை இது செய்யுங்குவார், செஞ்ச ஆசீர்வாதத்தை நான் அநேக முறை நான் கண்டிருக்கேன். நிறைய முறை எனக்கு நம்ம மனசில் ஒன்று நினைப்போம், ஆண்டவரே இந்த காரியத்தில் உம்முடைய வழி நடத்துதல் இருக்கா, இதுக்கு ஒரு அடையாளத்தை நான் கேட்பேன். உடனே அந்த அடையாளத்தை ஆண்டவர் அநேக முறை என் வாழ்க்கையில் என்ன செஞ்சிருக்கிறாரு, நிறைவேற்றி இருக்கிறார். அப்படி என்றால் நீங்களும் நானும் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவர் காட்டுகிற வழியில் போகிற இருதயம் உள்ளவர்களாக நம்ம இருக்கணும். நமக்கு பிடிச்ச வழியில் நம்ம போகவே கூடாது. உண்மையை சொல்லப்போனால் எனக்கு இந்த கிராமத்துக்கு வந்து ஊழியம் செய்யணுங்கிற விருப்பம் ஒரு துளி அளவு கூட இல்லை. நான் எதிர்பார்த்ததெல்லாம் டவுன் மாதிரி நல்லா கொஞ்சம் டீசெண்டாக வேறு மாதிரி யோசனை பண்ணி பார்த்தேன். ஹைஃபையாக இருக்கணும், அப்படி ஒரு இடத்துல போய் கர்த்தருக்காக நல்லா படித்தவங்க மத்தியில் கிராம மக்களே இருக்கக்கூடாது, நான் அப்படியெல்லாம் யோசனை பண்ணேன். ஆனால் ஆண்டவர் நான் வேண்டான்னு நான் வேணும்னு நினச்சினோ அது என் வாழ்க்கையில் ஆண்டவர் தரல. நான் எதை நான் வேண்டான்னு நான் நினச்சினோ அங்கே கொண்டு வந்து நிறுத்தி கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை செய்யும்படி தேவன் கிருபை செய்திருக்கிறார். ஆமென். அப்படி என்றால் இதுதான் தேவன் காட்டின பாதை, இதுதான் கர்த்தர் காட்டின பாதை. நான் திரும்பி பார்க்குறேன். நான் இந்த ஊருக்கு நான் வரும்போது 2007 நவம்பர் மாதம் 18ஆம் தேதி நான் இந்த ஊருக்கு வருகிறேன். 2007 நவம்பர் மாதம் 18ஆம் தேதி இந்த புளியம்பட்டி கிராமத்துக்கு வருகிறேன். அப்போ நான் வந்து பார்த்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கு நான் திரும்பி பார்க்குறேன். 2026 வந்துடுச்சு, 2026. நான் 2007 வந்தேன். யோசனை பண்ணி பாருங்கள், கர்த்தர் இந்த 21 ஆண்டுகளாய் கர்த்தர் என்னை அற்புதமாய் நடத்துகிறார். 19 வருஷமாக கர்த்தர் என்னை அற்புதமாக நடத்துகிறார். திரும்பி பார்க்கிறேன், இந்த 19 வருடம் தேவனுடைய வழி நடத்துதல் ஆச்சரியமாக இருக்குது, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. சின்ன 10க்கு 10 ரூமு தான் ஆண்டவர் கொடுத்தார். இந்த 10க்கு 10 ரூமில் எப்படி ஆண்டவருடைய ஊழியம் செய்கிறது? நீ உண்மையாக செய்ய நான் அவனை உயர்த்துவேன். ஆமேன். கர்த்தர் இன்னைக்கு 40க்கு 20 அளவில் ஆண்டவர் உயர்த்தி வச்சிருக்கிறார். ஆமேன். அல்லேலூயா. ஆரம்பத்தில் எத்தனையோ நாட்கள் வெறும் செவரை பார்த்து நான் செய்தி கொடுத்துருக்கிறேன். யாருமே வரமாட்டாங்க. எத்தனையோ ஞாயிற்றுக்கிழமை
ஞாயிற்றுக்கிழமை நான் மட்டும் தனியாக எத்தனையோ ஞாயிற்றுக்கிழமை நான் ஆராதனை செய்தது உண்டு. நான் ஒரு பாட்டு பாடுவேன், 2 ஜெபம் பண்ணுவேன், நானே காணிக்கையை போடுவேன், நானே என்ன செய்வேன், செய்தியை ப்ரிப்பேர் பண்ண செய்தியை எனக்கு நானே தியானம் பண்ணி பேசிகிட்டு இருப்பேன். நானே ஜெபம் பண்ணி முடித்து ஆத்மாவை கர்த்தரை சோதரி சொல்லி நானே எனக்கு நானே ஆசீர்வாதத்தை கூறி முடித்த நாட்கள் அநேக ஞாயிற்றுக்கிழமைகள் உண்டு. அன்னைக்கு அதெல்லாம் நான் திரும்பி பார்க்குறேன். இன்னைக்கு கர்த்தர் ஒவ்வொரு நாளும் அற்புதமாய் நடத்தியிருக்கிறார். அப்போ இந்த நாளை நமக்கு தெரியாது. இந்த 2026 ஆகஸ்ட் 30 நமக்கு இந்த ஜூலை 30 நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கி வந்து நிற்கிறோம், இன்னைக்கு திரும்பி பார்க்குறோம். இன்றைக்கி அதிகாலை ஜெபத்துக்கு இத்தனை பேர் வருவாங்கிறதுலாம் அன்றைக்கி எனக்கு தெரியாது. ஆமென். அப்போ கர்த்தருடைய வழி நடத்துதல். அப்போ ஆண்டவர் நமக்கு காட்டுகிற பாதையில் நம்ம போனோம் என்று சொன்னால் நிச்சயமாய் அந்த பாதையில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டு. ஆமென். அது ஆரம்பம் நம்மளுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், நம்ம அதை விரும்பாமல் கூட இருக்கலாம். அந்த பாதை குறித்ததான தவறான கண்ணோட்டம் நமக்கு இருக்கலாம். ஆனாலும் அதில் கண்ணை மூடிட்டு நம்ம நடக்க நீங்களும் நானும் பிரயாசப்பட வேண்டும். தாவீதுடைய வாழ்க்கையில் இதே தான் நடந்தது. தாவீதுக்கு அவன் சின்ன 17, 15, 16 வயசில் கர்த்தர் அவனை அபிஷேகம் பண்ணுகிறார். அவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே அவனுடைய அவனுக்கு ஒன்றுமே தெரில. 15, 16 வயசில் அபிஷேகத்தை வாங்கிட்டார். ராஜரீக அபிஷேகம், என்ன செய்யன்னு தெரில. பழையபடி ஆடு மேய்க்க தான் போகிறான். ஒரு நாளும் தாவீது நினைக்கல, என்னை ராஜாவாக அபிஷேகம் பண்ணிட்டு ஆண்டவரே நீர் என்னை இன்னும் ஆடு மேய்க்க விட்டுட்டு இருக்கிறீர் சொல்லி ஆண்டவர்கிட்ட தாவீது என்ன செய்யலை, கேள்வி கேட்கவே இல்லை. அவன் ராஜரீக அபிஷேகத்தை பெற்றிருந்தாலும் கர்த்தருடைய வழி நடத்துதலுக்காக காத்திருந்தான். கர்த்தர் உயர்த்துகிற வரைக்கும் தாவீது என்ன செஞ்சிருந்தான், பொறுமையாக காத்திருந்தான். அப்போ தேவன் காண்பிக்கிற பாதையில் நீங்களும் நானும் செல்வதற்கு நம்முடைய இருதயத்தை தேவன் பக்கம் திருப்ப நீங்களும் நானும் பிரயாசப்பட வேண்டும். பொறுமையாக காத்திருந்தான். யோசனை பண்ணி பாருங்க. இஸ்ரவேல் சமத்த இஸ்ரவேலுக்கு தாவீது தான் ராஜான்னு ஆண்டவர் சொல்லிட்டார். ஏன்னா சொன்ன ஆள் யாருன்னா சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசியை கொண்டு சொல்றார். சவுல் ராஜா இருக்கும் போதே நீ ராஜாவா நீ இருப்பன்னு சொல்லி அபிஷேகம் பண்ண எவ்வளோ பெரிய ஒரு அபிஷேகம் அது. ஏன்னா ராஜானா எப்படி இருக்குங்கிறது தாவீது பார்த்துட்டார். ஏன்னா சவுல் ராஜாவை பார்த்துருக்கிறார், அநேக ராஜாக்களை குறித்து கேள்விப்பட்டிருக்கார். அப்படி இருக்கும் பொழுது ராஜாங்கிறது மிகவும் உயர்ந்தமான ஒரு ஸ்தானம். அந்த ஸ்தானத்துக்குரிய அபிஷேகத்தை பெற்று கொண்டிருந்த போதிலும் தாவீது என்ன செஞ்சிருந்தான, பொறுமையாய் காத்திருந்தார். காரணம், கர்த்தர் நடத்துகிற பாதையில் பொறுமையாய் செல்ல வேண்டும். இன்னைக்கு காலையில் ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார். நமக்கான உயர்வு வெகு தொலைவில் இல்லை, நமக்கான ஆசீர்வாதம் வெகு தொலைவில் இல்லை, நமக்கான மேன்மை வெகு தொலைவில் இல்லை, நமக்கான விடுதலை வெகு தொலைவில் இல்லை, வெகு காலத்துக்கு தள்ளி இல்லை. ஆவியானவர் நம்முடைய அந்த பாதையில் தான் நடத்தி கொண்டு போகிறார் என்பதை பொறுமையுடன் காத்து இருக்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் நம்மளை பலப்படுத்துவார். ஆமென். அல்லேலூயா. பைபிளில் கர்த்தர் நடத்தின பாதையை விரும்பாத ஒரே ஒரு பெண்மணி யாருன்னா லோத்துடைய மனைவி தான். அந்த பாதை அவளுக்கு பிடிக்கல, கர்த்தர் நடத்துகிற பாதை அவளுக்கு பிடிக்கல. உண்மையை சொல்லுங்க, அந்த இடத்துல லோத்துடைய மனைவியோடைய நிலைமையை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அவ்வளோ ஆசீர்வாதத்தையும் விட்டு வர வேண்டும் என்கிற அந்த விருப்பம் அவளுக்குள்ள கொஞ்சம் கூட இல்லை. ஆண்டவர் நடத்துவார், பரவாயில்ல, இழந்தாலும் எதுவுமே இல்லாமல் தான் நம்ம பதான ஆறாமை விட்டு நம்ம வந்தோம். ஆனால் கர்த்தர் மறுபடியும் நம்மளை நடத்துகிறார், நிச்சயம் தருவார், இழந்த எல்லாவற்றையும் நமக்கு தருவார் சொல்லி அவன் மட்டும் உண்மையா ஆண்டவர் நடத்துதலுக்கு ஒப்பு கொடுத்து வந்திருந்தா அம்மோன் என்கிற ஒரு சந்ததி வந்திருக்காது, மோவாப் என்கிற ஒரு சந்ததி வந்திருக்காது, உண்மையாக வந்திருக்காது. ஏனென்றால் அவ்வளோ பெரிய ஒரு பாவம் நிறைந்த ஒரு சந்ததியை உருவாக்கத்தக்கதாய் பிள்ளைகள் பாவம் செஞ்சுட்டாங்க. தாயாருடைய குணம் ரொம்ப முக்கியம். தாயார் பின்னிட்டு போனதுனால பிள்ளைகளோட வாழ்க்கையும் என்ன ஆயிடுச்சு, பிள்ளையோட வாழ்க்கை பின்னிட்டு போக வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. யோசனை பண்ணி பாருங்கள். கர்த்தருடைய வழி நடத்துதலை வேண்டான்னு சொல்லி பின்னிட்டு போகிறவங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய ஒரு இழப்புகள் நம்ம பார்க்க முடியும். நீங்களும் நானும்
நம்ம கர்த்தர் நடத்துகிற பாதையை கசப்பாக நம்ம நினைக்கவே கூடாது. ஆவியானவருக்கு தெரியும் எந்த பாதையில் கொண்டு போனால் என் பிள்ளைய உருவாக்க முடியும், எந்த பாதையில் கூட்டிகிட்டு போனால் என் பிள்ளைய ஆசீர்வாதமான பாதையில் நடத்த முடியும். ஆவியானவர் நன்கு அறிந்திருக்கிறார். அதனால தான் இந்த வார்த்தையை ஆண்டவர் நமக்கு தருகிறார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். மூணாவது ஆண்டவர் சொல்லுகிறார், உண்மையில என் கண்ணை வச்சு நான் என்ன செய்வேன், உனக்கு ஆலோசனை தருவேன். ஆலோசனை நம்மளுக்கு ரொம்ப அவசியம். ஆலோசனை ரொம்ப அவசியம். எல்லா விஷயமும் நமக்கு தெரியும் என்று ஒரு நாள் நம்ம நினச்சிக்க கூடாது. எல்லா விஷயத்தை குறித்த அறிவு நம்மளுக்கு இருக்குன்னு சொல்லி என்ன செஞ்சிடக்கூடாது, நம்ம நினச்சிடக்கூடாது. ஒருவேளை நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். இந்த பிசாசானவன் ஏவாளுக்கு கிட்ட ஒரு ஆலோசனை சொல்கிறான், இந்த பழத்தை குறித்து நீ சாப்பிட வேண்டாம் அப்படின்னு. யார் சொன்னது உனக்கு? இதை சாப்பிட்டா நீ யாரை போல் மாறிடுவ, தேவர்களை போல் நீ மாறிடுவ. இது சாத்தானுடைய ஆலோசனை. இது சாப்பிட்டா நீ என்னவ? அப்போ அந்த பழத்தை குறித்து தானே அறிவு, அந்த பழத்தை குறித்து தானே தெளிவு ஏவாள்கிட்ட இல்லை. ஒருவேளை ஏவாள் பிசாசு இப்படி சொன்ன உடனே நேராக உள்ளே போய் தோட்டத்தில் போய் ஆதாமை கூப்பிட்டு, என்னங்க இப்படி ஒரு ஆலோசனை நீங்கள் என்கிட்ட என்ன சொன்னீங்க, இது சாப்பிட்டா செத்துருவேன்னு ஆண்டவர் சொன்னார்னு நீங்கள் சொன்னீங்க. இப்போ பாருங்கள், சர்ப்பம் சொல்லுது இது சாப்பிட்டா தேவர்களை போல் ஆயிடலான்னு சர்ப்பம் சொல்லுது. நான் என்னங்க பண்ணுறது? ரெண்டு பேரும் இப்படி என்னை மாற்றி மாற்றி சொல்கிறீங்களே, நான் என்ன பண்ணுறது? அப்படிங்கிற ஒரு ஆலோசனையை மாத்திரம் ஏவாள் கேட்டிருந்தா இன்றைக்கி நம்மளுக்கு இந்த நிலைமை, இந்த மனுக்குலத்துக்கு இவ்வளோ பெரிய ஒரு பாவம் தான். அப்போ ஆலோசனையை புறக்கணிக்கிறதுனால எவ்வளோ பெரிய விபரீதம் பாருங்கள், ஆபத்து பாருங்கள். தேவ உறவு ஆகிய ஏதேன் தோட்டத்தை விட்டே துரத்தப்படுகிற ஒரு சூழ்நிலை. ஆலோசனை ரொம்ப முக்கியம். ஆலோசனை ரொம்ப முக்கியம். ஆலோசனை நல்லா கவனிங்க, ஆலோசனை கேட்கணும். ரெண்டாவது, நமக்கு நாமே ஆலோசனை கொடுத்துக்க கூடாது. நிறைய நேரம் உங்கள் சுய புத்தியின் மேலே சாயாதன்னு தான் ஆண்டவர் சொல்றார். நிறைய நேரம் நம்மளுக்கு முடிவு எடுக்க தெரியாதுங்க. என்னதான் முதியவர்களாக இருந்தால் கூட முடிவு எடுக்க தெரிவதில்லை, தவறுகிறோம். அதனால் நம்ம ஆலோசனையை யார்கிட்ட கேட்கணும்? ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரோடு கூட இருக்கிறவர்களோடு கூட கேட்கணும். தேவனுடைய ஊழியக்காரர்கிட்ட ஆலோசனை கேட்கணும். போன 3 நாளைக்கு முன்னாடி ஒரு தம்பி எனக்கு ஃபோன் பண்ணி, பாஸ்டர் நான் இப்படி ஒரு சொப்பனத்தை பார்த்தேன், இந்த சொப்பனத்துக்கான அர்த்தம் எனக்கு தெரியல, எனக்கு கொஞ்சம் விளக்கி சொல்லுங்கள் பாஸ்டர். நான் உடனே அந்த சொப்பனத்துக்காக ஜெபம் பண்ணி அந்த தம்பிக்கு ஆலோசனை சொன்னேன். அது வரைக்கும் திகிலில் இருந்த அந்த பையன் அந்த சொப்பனத்தை குறித்து தானே திகில், பயத்தில் இருந்தான், ரொம்ப பயத்தில் இருந்தான். அந்த ஆலோசனை பெற்றுக்கொண்ட உடனே அந்த பயம் நீங்கி அவனுடைய தவறு என்ன என்பதை அந்த சொப்பனத்தின் மூலியமாய் சுட்டி காட்ட ஆவியானவர் எனக்கு உதவி செய்தார். தம்பி, இந்த சொப்பனத்துடைய அர்த்தமே நீ தேவனுடைய உறவை விட்டு தூரமாக இருக்கிற, இதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தேவ உறவு உனக்கு துண்டிக்கப்பட்டிருக்கிறது, நீ அந்த உறவுக்குள்ளே வரணும் என்பதை ஆவியானவர் உன்னோடு பேசுகிறார் என்று சொன்ன உடனே அவன் உணர்த்தப்பட்டு கர்த்தருக்குள்ளாக தன்னை ஒப்பு கொடுக்க தேவன் கிருபை செய்தார். ஆமென். அப்போ ஆலோசனை ரொம்ப அவசியம். சரியான ஆலோசனைகள் ஆவியானவர் நடத்துவார். வேதத்தின் மூலியமாய் நடத்துவார். ஊழியக்காரர்கள் மூலியமாய் ஆண்டவர் ஆலோசனை சொல்லுவார். அப்போ ஆலோசனை நம்ம வாழ்க்கையில் ரொம்ப அவசியம். இந்த காரியங்களை ஆவியானவர் தான் நமக்கு தருவார். ஆமென். அல்லேலூயா. சரியான ஆலோசனையின்படி நீங்களும் நான் போயிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் பெரிய பெரிய ஆபத்துகளிலிருந்து தப்பித்து கொள்ள தேவன் கிருபை செய்வார். ஆமென். ஆலோசனை ரொம்ப முக்கியம். ஆலோசனை பைபிளில் வச்சு மோசமான ஒரு ஆலோசனையை கொடுத்தது யாருன்னு, தாவீதுடைய குமாரனுக்கு அவனுடைய சிநேகிதனாகிய ஒருவன் ஒரு ஆலோசனை சொல்லுவான், உன் தங்கச்சியை நீ என்ன செஞ்சிரு, நீயே கெடுத்துரு. அவள் இப்படி பிளான் பண்ணி ஒரு திட்டம் போட்டு கொடுக்குறான். இப்படி உனக்கு உடம்பு சரியில்லாத மாதிரி நடித்து உங்கள் அப்பா வருவார், தாவீது வருவார், என்னன்னு கேளு. ஒன்று என் தங்கச்சி தாமார் கையால் நான் ஏதாவது பணியார சாப்பிட்டா தான் எனக்கு சரியாகும்னு சொல்லு. அவனும் சொல்கிறான். அவனும் சொன்னோன்னா அவனும் பாருங்க தங்கச்சி அண்ணன் கூட பார்க்காம அனுப்பிச்சி வைக்கிறான். அங்கே போனால் வாழ்க்கை தொலைஞ்சவனாய் காணப்படுகிறான். அதனால் அவனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு இழப்பு
நம்ம பார்க்க முடியும். பெரிய இழப்பு, பெரிய அவமானம், பெரிய இழப்பு, பெரிய அவமானம். ஆலோசனை, சரியான ஆலோசனை நம்மளுக்கு வேணுங்க. நிறைய நேரம் நிறைய பேர் பாருங்கள், இந்த பண விஷயத்தில் கொண்டு போய் பணத்தை எங்கேயாவது சிக்க வச்சு இவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க. இடையில கூட நான் பார்த்தேன், உங்களுக்கு டிவியில் ஒரு அம்மா சொன்னாங்க, ஒரு வெள்ளி வந்து கிலோ கணக்கில் வெள்ளி இருக்குது, அதை நீங்கள் வாங்கிக்கோங்க, அதுக்கு 25,000 நீங்கள் கொடுத்தா போதும், 1 கிலோ வெள்ளி உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம் சொன்னோம். 1 கிலோ வெள்ளி 25,000 நம்பி இவங்களும் என்ன செஞ்சுருக்காங்க, அந்த வெள்ளி என்ன செஞ்சுருக்காங்க, வாங்கியிருக்காங்க. கடைசியில் பார்த்தா அது செங்கல், நல்ல செங்கல் நல்லா தேய்ச்சி பாலிஷ் மாரி பண்ணி அதில் வெள்ளி முலாம் பூசி அந்த செங்கலை விற்றுருக்குறாங்க. நினச்சி பாருங்கள், யோசனை பண்ணி பாருங்கள். ஆலோசனை அப்போ அறிவு வேண்டாமா? எவனாவது 1 கிலோ வெள்ளியை 25,000 எவனா தருவானா? அறிவு வேணும்ல, யார்ட்டையாவது ஆலோசனை கேட்கணும்ல. இருந்த பணமும் போய் ஏமாற்றப்படுகிற நேரம். இன்றைக்கி பண ஆசையினால் ஆலோசனைகளை கேட்பது யாருக்கும் தெரியாது. ஏன்னா 1 கிலோ கிடச்சா யாருக்கு தெரியாமல் பெரிய ஆள் ஆயிடுறா சீக்கிரம், ரகசியமாக. இப்படி யாருக்கு தெரியாமல் அறியாமல் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு பெரிய ஆள் ஆயிடலான்னு ரகசியமாக நினைக்கிற அநேகருடைய வாழ்க்கையில் தோல்விகளை பார்க்க முடியும். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரர் கூட, எனக்கு தெரிஞ்ச இப்படி எஸ்எம்எஸில் வந்த மெசேஜுக்கு அவர் ஆசைப்பட்டு கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபா ஏமாந்துட்டார். 2 லட்ச ரூபா. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரர் அவர் சொன்னார், ஐயா நானும் இப்படி ஏமாந்துட்டேன் என் வாழ்க்கையில். அப்போ பாருங்கள், ஈஸியான வழியில் வருகிற ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக நமக்கு எப்படிப்பட்டதாக இருக்கும்? அது மிகப்பெரிய வேதனையாய்த்தான் இருக்கும். ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை நடத்துகிறேன், நான் உனக்கு போதித்து நான் உனக்கு நடத்துவேன், உன் மேலே என் கண்ணை வச்சு என்ன செய்வேன், உனக்கு ஆலோசனை சொல்வேன். அப்போ இந்த ஆவியானவர் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்து நம்ம நிறைவு செய்யலாம். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஆவியானவர் நமக்கு போதித்து நமக்கு வழி நடத்துகிற தேவன். புதிய ஏற்பாட்டில் அவர் என்ன செய்கிறார் என்றால், 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 16வது வசனம். 2 கொரிந்தியர் 6:16 வாசித்து நாம் நிறைவு செய்யலாம். அவர் உங்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாக இருப்பார், அவர்கள் என் ஜனங்களாக இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். அப்போ ஆவியானவர் பழைய ஏற்பாட்டில் அவர் நமக்கு போதிப்பார், சொல்லுவார், வைப்பார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் அவர் எனக்குள் வாசம் பண்ணுவார். ஆமென், சத்தமாக சொல்லுங்க, அவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுவார். அப்போ ஆவியானவரோடு கூட ஒரு இன்டிமேஷன், ஒரு நெருங்கிய ஒரு உறவு, அவரோடு கூட எப்போதும் சம்பாஷணை பண்ணுகிற அந்த உறவுக்குள்ளே நம்ம வந்துட்டோம்னா அவர் வெளியில், அவர் எனக்குள் உலாவுவார். ஆமென். ஆண்டவர் இப்போ எங்கே இருக்கிறாரு? ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார். எனக்குள்ள ஆவியானவர் இருக்கும்போது நிச்சயமாய் எனக்கு அவர் பாதை காட்டுவார், எனக்கு போதிப்பார், எனக்கு ஆலோசனை சொல்லுவார், என்னை வழி தப்ப விட மாட்டார். ஆமென். நீங்களும் நாளும் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும், ஆண்டவரே அப்பா பிசாசு இந்த நாளில் வச்சிருக்கிற எல்லா கன்னிகளுக்கும் என்னை விலக்கி காத்துக்கோங்க. அடிக்கடி நான் ஜெபிக்கிற ஒரு காரியம் உண்டு, ஆண்டவரே எங்கள் கால் சிக்கி கொள்ளாதபடி நீர் என்ன செய்யும்? காத்தரலாம். நம்ம வாயின் வார்த்தைகளினால் எங்கேயும் நம்ம அகப்பட்டு விடாதபடி கர்த்தர் என்ன செய்யணும்? நம்மளை காக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், கண்ணின் காட்சியில் சிக்கிடக்கூடாது, வாயின் வார்த்தையில் எங்கேயும் அகப்பற்றக்கூடாது, நம்ம தேவையில்லாத பேச்சு கேட்டு எங்கேயும் சிக்கிடக்கூடாது. ஏன்னா இது அத்தனையிலேருந்து நம்மளை காக்க ஆவியானவர்னால மாத்திரம்தான் முடியும். இது நம்ம தேவ சமூகத்தில் அப்படியே கண்களை மூடி தலையில் தாழ்த்தி ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே உங்களுடைய பெரிய சித்தத்தின் பிரகாரம் நீங்கள் எங்களை நடத்துங்க. இந்த நாளில் நீர் எங்களை நடத்துவீராக. இந்த நாள் முழுவதும் ஆவியானவர் நீர் எங்களை நடத்துங்கப்பா, உங்களுடைய சித்த பிரகாரம் எங்களை நடத்துங்க.